சென்னையில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சி சார்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை செய்தியாளர் விஜயிடம் கேட்கலாம். மேலும் மணப்பாக்கத்தில் சாலை சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடமும் அது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்க இருக்கிறோம். முதலில் விஜயிடம் பேசலாம். விஜய், சாலைகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி தரப்பில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மிதவெளி அதாவது நேற்று திடீரென பருவமழை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தொடங்கியுள்ள மழையின் காரணமாக நேற்று திடீரென அடைமழை பெய்தது. இந்த நேற்று மாலைக்கு அதிகமாக பெய்த இந்த அடைமழையின் காரணமாக சென்னை முழுவதுமாக ஸ்தம்பித்தது. இந்த நேரத்தில் உடனடியாக மாநகராட்சி தங்களுடைய அடுத்த கட்ட தண்ணி வெளியேற்றம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செய்வதற்காக மாநகராட்சி துரிதமாக தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். குறிப்பாக நேற்று இரவிலிருந்து கட்டுப்பாட்டு அறையினை துவக்கியுள்ளனர். அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அவர்கள் எண்களை வழங்கியுள்ளனர். 1913 என்ற நண்பரை வழங்கியுள்ளனர். இவற்றின் மூலியமாக எங்கெங்கெல்லாம் தண்ணி தேக்கம் மற்றும் சாலைகளில் அதிகமாக தண்ணி தேக்கத்தின் காரணமாக வாகன நெரிசல் போன்ற இடர்பாடுகள் இருக்கிறதோ அவற்றுக்கு உடனடியாக அந்த நம்பருக்கு போன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து தண்ணி தேக்கத்தினை மற்றும் இடர்பாடுகளை நீக்குவார்கள். மேலும் அடுத்த கட்டமாக முக்கியமாக அனைத்து இடங்களிலும் தண்ணி தேக்கத்தை உடனடியாக நீக்குவதற்காக 600 மோட்டார் பம்புகள் ஒவ்வொரு இடங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக. ஏனால் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேக்கத்தின் காரணமாக வாகன நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் தடைபடுகிறது. இவற்றினால் இருக்கக்கூடிய 16 சுரங்கப்பாதைகளிலும் தண்ணீர் தேக்கம் உடனடியாக நீக்குவதற்காக அதிசக்தி வாய்ந்த மோட்டார் பம்புகளை அங்கு நிறுத்தி வைத்துள்ளார்கள். மேலும் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன போக்கு தடை செய்வதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மண்டலத்திலும் 8 ட்ரீ கட்டிங் மெஷின் மற்றும் 2 ஜேசிபி 4 லாரிகளை ஒவ்வொரு இடங்களிலும் முக்கியமான இடங்களில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் அவற்றில் இல்லாமல் இந்த மாநகராட்சி பணியாளர்கள் முழுவதுமாக இந்த மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய மழைநீர் தேக்கம் மற்றும் இடர்பாடுகளை நீக்குவதற்காக மொத்தமாக 15,000 பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்தியுள்ளார்கள். மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த மாநகராட்சி இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வதற்காக போக்குவரத்து துறையிலிருந்து வரக்கூடிய புகார்களை வாங்குவதற்காகவும் சென்னை மாநகர போக்குவரத்து உதவி ஆய்வாளர்களும் இவர்களோடு தொடர்பு கொண்டு அடிக்கடி எங்கெங்கு இடங்களில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது, எந்தெந்த இடத்தில் தண்ணீர் தேக்கம் இருக்கிறது, குறிப்பாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் மற்றும் வாகன நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்களை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துவதற்காக மாநகர காவல் உதவி ஆய்வாளர்களும் இவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து மீண்டும் துரிதமாக இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறிக்கை எந்த நேரத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு அழைப்புகளையும் ஏற்றி அந்தந்த இடத்திற்கு ஜோனல் ஆபீசர், நோடல் ஆபீசர் மற்றும் சைட் என்ஜினியர்ஸ் அனைவரும் அங்கு செல்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்களும் களத்தில் இருக்கிறார்கள். மொத்தமாக 15,000க்கும் அதிகமான மாநகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் 15 மண்டலங்களும் துரிதமான பணியில் இறங்கி அடுத்த கட்டமாக தண்ணி தேங்குவதற்கான எந்த விதமான சூழல் ஏற்படாமல் இருப்பதற்காக துரித நடவடிக்கைகள் இறங்கியுள்ளார்கள். விஜய், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். முன்பாக சென்னை மணப்பாக்கத்தில் சாலை பெயர்ந்து தாழ்வான பகுதியில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் விழுந்தது. இதன் காரணமாக அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த சாலை பெயர்ந்து அடுக்குமாடி குடியிருப்பில் விழுந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது? காயத்ரி, நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும், தாழ்வான இடங்களில் மழை தண்ணீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ராமாவரம் அடுத்து இருக்கக்கூடிய பகுதிதான் மணப்பாக்கம் செகண்ட் மெயின் ரோட்டில் தான் இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் கனமழை பெய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் சாலையின் ஒரு புறம் பெயர்ந்து தாழ்வாக கட்டியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சாலை பெயர்ந்து விழுந்திருக்கிறது. 12 அடி பள்ளம் அந்த இடத்தில் அந்த சாலை என்பது பெயர்ந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு விழுந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் காம்பவுண்ட் சுவர் ஒரு பக்கம் கட்டப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதி தான் தற்போது இந்த சாலை உட்புற சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலை நேற்று இரவு பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அதற்கு பின்பாக தான் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் இந்த பகுதிக்கு உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து போலீசார் அதற்கான பணியில் ஏற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததற்கு யாருக்கும் அதிர்ஷ்டவசமாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. நேற்று இரவிலிருந்து இந்த பணி கவனிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று காலையிலிருந்து தான் இந்த சாலையை சரி செய்யக்கூடிய பணியை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு புறம் இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இந்த பகுதியில் டெலிபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை பெயர்ந்து விழுந்திருக்கிறதால் மின்
இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணப்பாக்கம் செகண்ட் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் கடைகளுக்கும் மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று காலையில் தான் மின் இணைப்பும் அதே போன்று டெலிபோன் இணைப்பு சரி செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெலிபோன் இணைப்பு அனைத்து குடியிருப்புகளுக்கும் வந்துவிடும் என்று டெலிபோன் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மின்வாரிய ஊழியர்கள் இங்கு பணியில் ஈடுபட்டு வந்தனர் சற்று நேரத்திற்கு முன்பாக. ஆனால் மின் இணைப்பு என்பது நாளை தான் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று மதியம் இந்த பகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 157வது மாமன்ற உறுப்பினர் பாண்டியன் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசன் இந்த சம்பவம் நடந்திருக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்குள் இதற்கான பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இந்த இடத்துக்கு வந்தபோது தற்போது கூட மாமன்ற உறுப்பினர் பாண்டியன் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்குள் அனைத்து விதமான பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. காயத்ரி. ராஜ்குமார், இப்ப இந்த சாலை பெயர்ந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இது எவ்வளவு இந்த சாலை வந்து எவ்வளவு காலத்திற்குள் வந்து சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த பகுதியில் போக்குவரத்து தொடங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்களா? இல்ல அந்த பகுதியில் மாற்று வழி ஏதாவது செய்ய திட்டமிட்டிருக்கார்களா? காயத்ரி, இன்று காலை இந்த இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் அதே போன்று இந்த வார்டுக்கு உட்பற்றக்கூடிய 157வது மாமன்ற உறுப்பினர் பாண்டியன் அதற்கு பின்பாக ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசன் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சம்பவம் நடந்திருக்கூடிய இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது இந்த சாலையை சரி செய்யக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. நாளைக்கு இதற்கான பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்காலிகமாக தான் இந்த சாலையை சரி செய்யக்கூடிய பணி என்பது நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் மழை வெள்ளம் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் காம்பவுண்ட் சுவர் என்பது பாதிப்பு ஏற்பட்டு உடைந்திருக்கிறது. அந்த காம்பவுண்ட் சுவரை கட்டக்கூடிய பணிதான் ஒரு பக்கம் அந்த பணி என்பது நடந்துட்டு வருகிறது. எனவே அந்த இடத்தில் காம்பவுண்ட் சுவர் இல்லாத ஒரு காரணத்தில் தான் நேற்று இரவு பெய்த இந்த கனமழையால் இந்த இடத்தில் சாலை பெயர்ந்து அந்த தாழ்வாக இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் பெயர்ந்திருக்கு. ஆனால் பணிகள் என்பது தற்போது நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் வந்து இந்த இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு மின் இணைப்பு இல்லாதது ஒரு பக்கம் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. குடியிருப்பு வாசி ரமேஷ் நம்ம இருக்கா, நம்ம அவரை கேட்போம். சரி, எப்பத்துல இருந்து உங்களுக்கு வந்து மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு? அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? மின் இணைப்பு வந்து ஒரு 2 நாளாவே கரண்ட் இல்லை. எங்களுக்கு வந்து சீக்கிரமா சரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலையை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சீக்கிரமா பண்ணுவாங்கன்னு நம்புறேன் நான். அதான் காயத்ரி கேட்டிருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னா இங்க இருக்க குடியிருப்பு வாசிகளுக்கு மின் இணைப்பு இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே போல சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. ஏனென்றால் இந்த மணப்பாக்கம் உட்புற சாலையை தான் இங்க இருந்து கடந்து செல்லக்கூடிய போரூர், கிண்டி, அதே போல மௌலிவாக்கம் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருந்துட்டு இருக்கு. எனவே இதுல வந்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கிறாங்க. காயத்ரி. நிச்சயமாக ராஜ்குமார், கடந்த 2 நாட்களாக சென்னையில் பெய்து வரும் பரவலான மழை காரணமாக ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அதனை சரி செய்ய எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கினீர்கள். விஜய் மற்றும் ராஜ்குமார், உங்கள் இருவருக்கும் நன்றி.